அரண்மனைக்குள் எழுந்தருளினார் என்ற அளவோடு பிரசங்கம் முடியல. நம்ம ஊர்ல முடிச்சிருக்காங்க இங்க பரவாயில்லை. அதனால இப்பொழுது அரண்மனை நடுவே எம்பெருமான் எழுந்தருளினார். அரியணை அதனில் சிம்மாசனத்துல சுந்தர பெருமான வச்சு அந்த அழகை கண்டு மகிழ்கிறார் மகாராஜா. அரியணை அதனில் விளங்கிட அடல் மழகிட என நம்பியை வரிமலர் அமளி அமர்ந்திட மலையர்கள் தலைவர் பணிந்து மலைநாட்டு தலைவராகிய சேரமான் பெருமான் நாயனா சுவாமி சிம்மாசனத்தில் அமர செய்து திருவடிகளை வந்து நமஸ்காரம் பண்றாருன்னா எப்படி பாருங்க. அந்த இடத்துல வந்து மலையர்கள் தலைவர் பணிந்து உரிமை நல்வினைகள் புரிந்தன உரை முடிவில வேணும் பரிசனம் மனமகிழும்படி பரபட மணி நிதி சிந்தினர் வந்தவங்களுக்கெல்லாம் கூட வந்தவங்களுக்கெல்லாம் மாணிக்க ரத்னங்கள் எல்லாம் பொழித சுந்தர பெருமானுடைய அலங்கார அந்த வைபவத்தை கண்டு எல்லாரும் மகிழ்ச்சியில பங்கேற்கணும். அந்த அற்புதமான நிதியையும் மணியினையும் வாரி வாரி வழங்குகிறார் அந்த மகாராஜா. தன்மையர் இன்ன தன்மையில் உதியர்கள் தலைவர் தாமிடகட முனைப்பாடி மன்னர் தம்முடன் மகிழ்ந்து உரையும் நாளின் கண் உரையும் நாள் மலர் நெடுநாட்டின் பன்னகம் பொனை பரமர்தம் திருப்பதி படகுடன் பணிந்து ஏற்றி பொன்னெடும் தடமூதையில் மகோதையில் புகுந்தனர் வந்தொண்டர். இந்த மலைநாட்டில் சுவாமிகள் பல நாட்கள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு தங்குகிறார். தங்கும்போது சும்மா இருக்கிறார். தினமும் இந்த வட்டாரத்தில் உள்ள சிவாலயங்களை தரிசிப்பதற்கு சுந்தர பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் செல்கிறார். பக்கத்தில் எத்தனையோ ஸ்தலங்கள். அதில் ஒன்றுதான் திரு சிவப்பேரூர். திரு சிவப்பேரூர் தான் இப்ப திருச்சூர்னு ஆயிடுச்சு. திருச்சூர்னு எல்லாம் நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்ல சுருக்கிட்டு இருக்கலாம். பேரை சுருக்கான் திருச்சூர்ல யானை பவனி இவ்வளோ காட்சியா ஆடிப்புறத்துல 60-70 யானை நிற்கும் கேட்கணும். இல்ல அருமையான மலையாள கோயில் நல்ல இப்படிலாம் வழிபாடு எப்படிதான் பத்தியில அப்படியே அப்படி அது தீர்த்து தான் போடுறாங்க சார். இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சாம்பட்டி வருமா, கோடீஸ்வரர் பாலிசு சட்டை போட்டிருப்பான். அந்த சட்டப்பையில 10 ரூபா தெரியும், அது வெளியே வராது. 10 ரூபா தெரியும். இவர் என்ன கொடுக்க போறாங்க நினைச்சிட்டு நல்ல ரோசாப் மாதிரி எடுத்து அவன் கழுத்தை போட்டு ரொம்ப நன்றி வேணும். இந்த 10 ரூபா கிட்ட ஒவ்வொரு சிலையை ஏமாத்திருக்கிறோம், கொடுக்க மாட்டாங்க. அந்த சின்ன சாமி பதிவு நினைக்கிறோம். இந்த இவங்களுக்கு நான் பாராட்டேன். இங்க வாங்க தூக்கி தான் கொடுங்க. நல்ல பண்பாடு இந்த இடம், இந்த ஏரியா பூரா மலையாளம் பூரா நல்ல அப்படியே ஒளிமயமா இருக்கு. சாமி பிரகாசமா அந்த மாதிரி ஒரு அற்புத இடம் மலையாளம் சேரநாடு. நல்ல பெண்கள் ஆண்கள் கோயிலுக்கு வர்றவங்க பேச்சே கிடையாது. நான் காலையில் 4:45 கோயில் நினைச்சேன். இங்க வச்சு அனுசாரம் ஒரு 10-20 பேர் கோயிலுக்குள்ள வந்து நம்மளோட அமைதியா போகும். நம்ம நினைச்சுவோம் நேற்று உங்க தெருல தண்ணி வந்துதா, முதல்ல தீவாரம் ஆகிட்டு இருக்கோம். தீவாரம் கரை பார்ப்போம். நான் கடைக்கடி போயிட்டு 7 நாளாச்சு தண்ணி வந்து எங்க தெரு தண்ணி வரல, உங்க தெருக்கு வந்துச்சா அங்க தீவாரம் ஆகிட்டு இருக்கோம். தேவாரம் படிச்சுட்டு போக இவங்க சண்டைக்காட்டு சும்மா அப்படி நான் விட மாட்டேன். சேரமான் மாஸ்க் தான். சேரமான் டெம்பிள் விடக்கூடாது, அவனுக்கு தெரிஞ்சது. சேரமான் மாஸ்க் மசூதி MOSQE போடுதான். பெரிய படம் இருக்கு. ஆண்கள் பெண்களும் தீபம் ஏற்றிட்டே இருக்கிறான். தீபத்தை சில இடங்களை பார்த்தா வெற்றி கிணத்தை கொண்டாந்து அங்குள்ள கிணத்துல ஊற்றிட்டு போறோம். கோயில் இருக்கிற எண்ணெய் இது நல்ல எண்ணெயா இருக்கும். என்ன ஃபர்ஸ்ட் ரேட் இருக்குது நல்ல எண்ணெய், அதை கொண்டு போய் இவ்வாறு அற்புதமான பல ஸ்தலங்களெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் மகோதை என்று அழைக்கப்படுகிறது கொடுங்கோலூருடைய தலைநகருக்கு சுவாமிகள் இருவரும் எழுந்தருளுகிறார்கள். இனி கைலைக்கு போற யாத்திரை பற்றிய செய்தி இனி வரப்போது மாதிரி தெரியுது. வந்தா நல்லது. இனி இப்படியே சபா போறதை விட கைலைக்கு போற செய்தி வந்தா கொஞ்சம் உற்சாகமா கேட்கலாம். இன்னொரு 10 பாட்டு அவங்க கைலைக்கு போக மாட்டாங்களா? நம்பிக்கை 10 பாட்டு 9 இருக்கும் 8 பாட்டு அப்படி கை வரலாம் மடக்கலாம்ல.
என்ன நடக்க போதோ தெரியலையே. அடுத்த பாட்டை என்ன நிகழ்ச்சி பார்ப்பேன். கரிய கண்டர் ஆய செய்கையினால் நாள் பல கழிந்தது. அருமையான எல்லா சிவாலயங்களும் தசமிட்டு நாட்கள் கழிஞ்சிச்சு. செய்கையின் நாள் பல கழிந்தபின் அரசர்கள் முதல் சேர தூய மஞ்சன தொழிலில் தொடங்கிட. ஒரு நாள் சேரமான் பெருமான் தன் மாளிகையில கொடுங்கோளூர்ல தூய மஞ்சன தொழில், பெரியவர்கள் நீராடுவத மஞ்சனம் திருமஞ்சனம், சுவாமி நீராடுதான் சொல்றார், திருமஞ்சனம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்ற. அந்த திருமஞ்சனம் நீராடி பூஜைக்கு போற சமயத்துல இங்க இருக்கிற சுவாமி என்ன நடக்கும் பாருங்க. ஆன தன்மையில் ஆன செய்கையின் ஆழ்வத கழிந்தபின் அரசர்கள் முதல் சேர, அரசர்கள் தலைவனாக இருக்கிற சக்கரவர்த்தியாக சேரநாத் பெருமான் இருக்கிறாரே, தூய மஞ்சன தொழிலின தொடங்கிட நீராடுற சமயத்துல என்ன நடக்கும் பாருங்க. துணைவராம் வந்தொண்டர் அவர் தொடராக சுந்தரம் சந்த கோயில் இருக்கிற துணைவராம் வந்தொண்டர் பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை, கங்கா நதி அணிந்திருக்கிறானே பரமேஸ்வரனை, அவரை விட்டு பிரிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. திரும்ப போனேன்னு தெரிச்சது. போதுப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு போதுப்பா, மீண்டும் உன்னுடைய திருவடி சேரணப்பான்னு மனசு சிந்தனை வந்துச்சு. யார சேரணும்? பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை கண்டு தாம் பிரிந்து எய்தும் சேய நன்னெறி குறிகிட. மீண்டும் கைலைக்கு செல்லக்கூடிய நல்ல நேரம் வந்துட்டு என்பதை குறிப்பு மனசு வந்துச்சு. சுவாமி அறிவிக்கிறார், கைலைக்கு வரலாம். லேச அருள் குறிப்பு தெரிஞ்சு போச்சு. நன்னெறி குறிகிட குறுகினார் திருவஞ்சை களம் தன்னில். அவர் நீராடிக்கிற சுவாமி இங்க வரும் திருவஞ்சை, 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க. அன்றைக்கு மட்டும் இவர் தனியா வந்தார். எவர் தனியா வந்தார்? நானே சொல்லுங்க, இது எதுக்கு முன்பு எவர் தனியா வந்தார்? சுந்தரம் சாமி தனியா வர மகோதய ஆகிய அந்த கொடுங்கோடு. இப்பொழுது சுவாமி திருவஞ்சிக்கு வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. கரிய கண்டதம் கோகிலை வளம் கொண்டு, கரிய கண்டதம் கோகிலை வளம் கொண்டு காதலால் பெருகு அன்பு புரியும் உள்ளத்து அருள் நினைந்து இறைவர்தம் பூங்கடல் இணை போற்றி அரிய செய்கையில் அவனில் விழுந்து எழுந்து அலைப்புறும் மனை வாழ்க்கை சரியவே. தலைக்கு தலை மாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை, தலைக்கு தலைமாலை என்று எடுத்தனர்கள் தமிழ் மாலை. வந்த தினமும் கும்பிடுறாரு இந்த இடத்துல. இன்றைக்கு மாத்திரம் அவர் முன்னால விழுந்து விழுந்து நமஸ்காரம். அப்படியே சுவாமி திருமணி அழக பார்க்க, சுவாமி சிரத்துல ஒரு முடிக்கல ஒரு கீழா பார்த்துட்டு, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன அற்புதமா கேட்பா. உன்னை விட்டு இந்த அழக உன் கூடவே பக்கத்தில் இருந்து அனுப்பிட்டோன்றா அந்த கைதாயிட்ட, உனக்கு விபூதியும் அழகா பூமலையும் பக்கத்துல இருந்து குடித்து அனுப்பிட்டோன்றா நீங்க அனுப்பிட்டேப்பா. இந்த தலையில இருக்கிற அர்த்தமா தலை என்ன அழகா இருக்கப்பா. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன பாடி பாடி சுவாமி அழகெல்லாம் திருவிழாக்கள் தப்பு முன்னாடி பாடுற, சற்று முன்னாள் கசாயம் பண்ண தாய்மார்களாம் உடம்பட குடிச்சாரு. அந்த பதிகத்தை உரி உரி பாடுற சாமி. இந்த காட்சியை பார்க்காம இனி இருக்க மாட்டேன்ப்பா, ரொம்ப தேடுதுப்பா எனக்கு என்று அந்த உள்ள கசிவோட பாடுற. இனி எனக்கு நான் இருக்க மாட்டேன். தலைக்கு தலைமாலை என்று எடுத்தனது தமிழ் மாலை. அந்த மாலை தமிழ் மாலை. தமிழ்னா இனிமையின் அர்த்தம், இனிமையான மாலை. அந்த மாலையை பிரிவு ஆற்றாமல் பாடுற மாலை. அரிய செய்கையில் அவனையில் விழுந்து எழுந்தார். மூவில ஒரு தடவை 2 தடவை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பார்க்கிறேன். அப்பா இன்னும் ஒன்று பிரியமா உன் கூடவே இருந்து அன்றைக்கு ஆலகால விஷயத்தை தேவர்கள்லாம் கண்டு ஓடி வருகிற சமயத்துல கண்ணா